இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, இன்றைய தினத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற கிருபா பாத்திரங்கள் குறித்து ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். தலையங்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தேவன் தம்முடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிற கிருபா பாத்திரங்கள் இவர்கள் புறஜாதிகளிலிருந்தும் யூதரிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதாக பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புறஜாதிகளிலிருந்தும் யூதரிலிருந்தும் தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற கிருபா பாத்திரங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் என்கிற தலையங்கத்தில் இன்றைய இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதின நிருபம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 ஆகிய வசனங்களை நான் இன்றைய இறை செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மன விருப்பமுள்ள நோட்டிஃபிகேஷன் கிடைத்திருக்கிற நண்பர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரையான வசனங்கள். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடைய பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. நன்றாக கவனியுங்கள். அவருடைய மகிமைக்காக அவர் கையில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரங்களாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவை தெரிந்து கொண்டதோடு நிற்கவில்லை, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். யார் யாரிடமிருந்து? தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ராயேல் எனப்பட்ட யூதர்களிடமிருந்து மட்டுமல்ல, நம்மை புறஜாதிகளிடத்திலிருந்தும் அதற்கென்று தெரிந்து கொண்டு அழைத்தெடுத்திருக்கிறார் என்று இந்த வேதவசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார். இது மனிதர் சொல்லுவதல்ல, பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் அவராலே நடத்தப்பட்டவனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு பேசி எழுதி வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபா பாத்திரங்களாக தம்மை குறித்த காரியங்களை, தேவனுடைய மார்க்கத்தை, அதாவது தேவனை சென்றடையத்தக்க வழியை பூமியின் ஜனங்களுக்கு கூறி அறிவிக்கும் கிருபா பாத்திரங்களாக, பணிவிடை பாத்திரங்களாக தேவன் தம்முடைய கிருபையினாலே புற ஜாதிகளிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினமாகிய யூதர்களிடமிருந்தும் நம்மை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். தம்முடைய மகிமையின் பணிக்கென்று தம்முடைய பணிவிடை பாத்திரங்களாக நம்மை ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக கண்டுகொள்ள இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு பெரிய மாறுபாடான உபதேசம். நாம் யூதர்கள் அல்ல, நாம் இஸ்ராயேலர்கள் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல, நாம் புறஜாதிகள். இங்கே இந்த வசனத்திலே அந்த காரியங்கள் அனைத்தும் அடிபட்டு போகிறது. ஏனெனில் பூமியின் ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் தேவனாலே உண்டாக்கப்பட்டதுதான். அதில் காலப்போக்கிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன பிசாசின் மக்களுடைய இனவிருத்தியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெருங்கூட்டம்
கீழ்ப்படியாமையின் மக்கள் புறஜாதிகளாக இருக்கிறார்கள். நாமும் புறஜாதிகளை சார்ந்தவர்களே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மிலிருந்து புறஜாதிகளிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ராயேலர் எனப்படுகிற யூதர்களிடமிருந்தும் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவதற்காக தம்முடைய மகிமையை பூமியின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக, தம்முடைய வல்லமையை பூமியின் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக, தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை ஜனங்கள் நடுவிலே காண்பிக்கும்படியாக யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஊழியக்காரர்களை. அவருடைய நற்செய்தியை தேவன் மனிதனானார். அந்த மனிதனாகிய தேவனை தேவன் மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அதிகாலையிலே, 3ஆம் நாள் முடிவிலே அல்ல, 3ஆம் நாள் துவங்குகிற வேளையிலேயே அவர் என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை தேவனுடைய பரலோகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்க வருகிறார். அந்த ராஜ்யத்திற்கு, அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு, வானுலக பரதீசிற்கு வழிநடத்தி செல்வதற்கான பாதை, மார்க்கம், அந்த ஜீவனின் பாதை, ஜீவ மார்க்கம், சத்திய மார்க்கம் எது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி கூறி அறிவிப்பதற்காக அவர் அநேக ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, இஸ்ராயேலர்களும் அல்ல. அவர்களோடு கூட யூதர்களும் இருக்கிறார்கள், இஸ்ராயேலர்களும் இருக்கிறார்கள். பூமியின் சகல மக்களினங்களிலும் இருந்து, அதாவது பூமியின் சகல புறஜாதிகள் என்று அறியப்படுகின்ற, என்று வர்ணிக்கப்படுகின்ற அனைத்து மக்களினங்களில் இருந்தும், அனைத்து சாதிகளில் இருந்தும் தேவன் தம்மால் பயன்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கிருபா பாத்திரங்களாக, தேவனுடைய பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாக, தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிற ஊழியக்காரர்களாக சகல மக்களினங்களிலும் இருந்து ஜனங்களை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவும் இந்த ஞானமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உத்தமமாய் சத்திய மார்க்கத்திலே நடப்பார்கள். தேவனுடைய மார்க்கத்தை, தேவனை சென்றடையத்தக்க மார்க்கமாகிய நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன, நானே வாசல், நானே வழி, நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த சிலுவை பாடுகளின் மார்க்கத்திலே, அந்த ரட்சிப்பின் மார்க்கத்திலே, அந்த சத்திய மார்க்கத்திலே ஜனங்களை வழி நடத்துகிற உத்தம ஊழியக்காரர்களாய், உத்தம பணிவிடை பாத்திரங்களாய், தேவனுடைய கிருபா பாத்திரங்களாய் இருப்பார்கள். இந்த சத்தியத்திலே நிலைநிற்க முடியாதவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவையும், தேவன் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவையும், அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக பட்ட பாடுகளையும், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீண்டும் பரலோகத்திற்கு ஏறி சென்று தாம் தெரிந்து தம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த, தாம் சிந்தின சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சம்பாதித்த சபையாகிய மீட்கப்பட்ட ஜனங்களையும் திரும்ப தேவனுடைய சமூகத்தில் அழைத்து செல்வதற்காக அந்த சத்திய மார்க்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய், அந்த ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு, நமக்கு, பூமியின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகிற நாட்களிலே அவரோடு கூட இந்த பூமியின் ஜனங்களை சகல ஜாதிகளிலும், சகல மக்களினங்களிலும், சகல பாசைக்காரர்களும் இருந்து ஜனங்களை சகல தேசங்களிலும் இருந்து சிதறடிக்கப்பட்ட யூத இஸ்ரவேலர்களையும் ஏனைய புறஜாதி மக்களினங்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களையும் தேவ சமூகத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக அவர் நம்மை புறஜாதிகளிலிருந்தும் யூதர்களிலிருந்தும் இஸ்ரவேலர்களிலிருந்தும் தெரிந்தெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய உத்தம பணிவிடை பாத்திரங்களாய், தம்முடைய பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாய், தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிற பணிவிடை பாத்திரங்களாய் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தில் நிலை நிற்கிறவர்கள்
சத்தியத்திற்குள்ளே, சத்திய நற்செய்தியாகிய சத்திய வசனங்களுக்குள்ளே எந்த விதமான கலப்படங்களையும் உள்ளே சேர்க்க மாட்டார்கள். பண ஆசையை விதைக்க மாட்டார்கள். பொருள் ஆசையை, சம்பாத்திய இச்சையை தூண்டிவிட மாட்டார்கள். இதெல்லாம் புளிப்புள்ள உபதேசங்கள். சத்திய போதனைகளுக்குள்ளே, சத்திய உபதேசங்களுக்குள்ளே, சத்திய வசனங்களுக்குள்ளே புளிப்புள்ள எந்த உபதேசங்களும் கலக்க மாட்டார்கள். கட்டுக்கதைகளை, அதாவது ஊழியக்காரர்கள் என்று அநேகர், எல்லாம் பெருவாரியான 197% ஊழியக்காரர்களும் போதகர்களும் கட்டுக்கதைகளையே ஊழியங்களாக, பிரசங்கங்களாக பண்ணுகிறார்கள். இது நாடறிந்த உலகறிந்த உண்மை. எல்லா திருச்சபைகளும் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கட்டுக்கதைகளை சொல்கிறார்களா, இல்லை பொய் சாட்சி சொல்கிறார்களா? தங்கள் அனுபவ சாட்சிகளை பொய் சாட்சிகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவித்தே இருக்க மாட்டார்கள், செய்தே இருக்க மாட்டார்கள். அதையெல்லாம் நாங்கள் செய்தோம், நாங்கள் இப்படியெல்லாம் அனுபவித்தோம் என்று பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் ஏனைய பிரிவு திருச்சபைகளில் இருக்கிற போதகர்கள் என்றால் கட்டுக்கதைகளை, புளித்து போன, கேட்டு கேட்டு புளித்து போன கட்டுக்கதைகளை, கண்ட கதைகளை, கேட்ட கதைகளை, கற்பனை கதைகளை பிரசங்கங்களாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சத்திய மார்க்கத்தின் ஊழியக்காரர்கள் அல்ல. தேவன் தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டு ஏற்படுத்தின கிருபா பாத்திரங்களும் அல்ல. அவர்கள் தேவனுடைய கோபத்தை கண்டதில்லை, தேவனுடைய தண்டனை தீர்ப்பை அறிந்ததில்லை, அவர்கள் தேவனை அறிந்ததில்லை. ஆகவே கட்டுக்கதைகளை பேசுகிறார்கள். இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்கிறேன், யாரையும் கோபப்படுத்துறதுக்காக சொல்லலை. அநேகருக்கு கோபம் வரும். ஏன்னா நாங்கள் எல்லாம் பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இவன் என்ன புதிய இதுகளை, புதிய நான் வேதாகமத்தில் இல்லாத எந்த வசனத்தையும் உங்களுக்கு சொல்லவில்லை, என்னுடைய சொந்த அனுபவங்களையும் பேசவில்லை. வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களைத்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அது நற்செய்தி நூல்களானாலும் சரி, நிருபங்களானாலும் சரி, தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கிறவைகளானாலும் சரி. தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் காலங்களிலே தேவன் அந்த பழைய உடன்படிக்கையை மாற்றுருவாக்கம் செய்து புது உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்காக காலங்களிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவ ஆவியானவர் மூலமாய் கூறி அறிவித்த உண்மைகளே. அது பழைய ஏற்பாடல்ல, எக்காலத்திற்கும் உரியது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் ஒருவரை பின்பற்றுகிறேன், அவர் சொல்வதுதான் சத்தியம் என்று நான் எண்ணிக்கொண்டால் வேறொரு செய்தியை, வசன சத்தியத்தை பேசினால் எனக்கு பிடிக்காது. உண்மைதான், இதெல்லாம் இருக்கும், மனித இயல்பு. ஆனால் அவர் பேசுவது மட்டும்தான் சத்தியம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி யாரும் வேதாகம சத்தியத்தை சத்தியமாக சொல்லவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பணத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, உன்னை ஐஸ்வர்யவனாக்குவதற்காக, இவ்வுலகத்திலே பெரும் செல்வந்தனாக, பெரும் ஐஸ்வர்யவனாக, புகழ் பெற்றவனாக, மேன்மை பெற்றவனாக உன்னை மாற்றுவதற்காக ஒருவன் பிரசங்கிக்கிறான் என்றால் அது பொய்யான புரட்டு உபதேசம். கிறிஸ்தவத்திலே நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உனக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, பில்லிசூனியங்கள் இல்லை, வியாதிகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, தரித்திரம் இல்லை என்று ஒருவன் பிரசங்கிக்கிறான் என்றால் அது புரட்டு உபதேசம். வேதம் எங்கும், சத்திய மார்க்கத்தில் எங்கும், சத்திய மார்க்கம் என்பது தேவனை சென்றடைகிற பரலோக ராஜ்யத்திற்கான வழி என்பது, சத்திய மார்க்கம் ஜீவனின் மார்க்கம் என்பது இடுக்கமும் வழி நெருக்கமுமான வழி. உன்னை விசாலத்திலே நடக்க சொல்கிறார்கள். இது புரட்டு உபதேசம். விசாலமான வழி உன்னை பாதாளத்திலே கொண்டு தள்ளும். இந்த விசாலம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், செல்வம், செழிப்பு, மனவிருப்பம் போல் வாழ்க்கை, இது உன்னை நரகத்திற்கு, நித்திய அழிவிற்கு கொண்டு செல்லும் என்பதை புரியாமல் அவர்கள் இனிப்பு தடவிய அந்த வார்த்தைகளை, கள்ள ஆசீர்வாதங்களை நம்பி, வியாதிகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு இனி வியாதிகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, தரித்திரம் இல்லை, ஏழ்மை இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் வேதாகமத்திலே எந்த இடத்திலும் அப்படி ஒரு வசனம் எழுதப்படவில்லை. எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழி,
கிறிஸ்துவே தேவனே மனிதனாக வந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே பாடுகளின் நடுவிலே, உபத்திரவங்களின் நடுவிலே, தரித்திரத்தின் நடுவிலே, துர்போதனைகளின் நடுவிலே, அவமானங்களின் நடுவிலே, உபத்திரவங்களின் நடுவிலே அவர் ஏழையாக வாழ்ந்திருக்கிறார். ஏழையோடு ஏழையாக, ஐஸ்வர்யமானாக வாழவில்லை. ஏன் அவருக்கு முடியாதா? இன்றைய உரட்டு உபதேசங்களை கேட்கிறவர்களே, நம்பி அவைகளுக்கு பின்னாலே செல்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் ஏழையிலே ஒரு தச்சனுடைய மகனாக இயேசு கிறிஸ்து பிறந்து 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஏழ்மையை, தரித்திரத்தை, பாடுகளை, உபத்திரவத்தை, வறுமையை சந்தித்து, அவமானங்களை, தூஷணங்களை, பொய் குற்றச்சாட்டுகளை சந்தித்து, சிலுவை பாடுகள், வேதனைகளின் வழியாகத்தான், இடுக்கமும் வழி நெருக்கமுமான பாதை வழியாகத்தான் ஆவி, ஆத்துமா, சரீரம் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே சென்றடைய முடியும். அதற்கு ஊடகமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக சிந்தின அந்த இரத்தம் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று தான் கற்பிக்கிறது வேதம். நாம் இதுக்கு ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் எனக்கு வேண்டாம், ஏனெனில் எனக்காக அவர் பாடுபட்டார், அவர் எனக்காக பாரம் சுமந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அது போதும், இனி எனக்கு பாடுகள் வேண்டாம். இது என்ன உபதேசம்? கிறிஸ்து உனக்காக வந்தார், அவர் மாம்சத்திலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், எனக்கு பாடுகள், நீ சிலுவையில் அறையப்பட வேண்டாம். அவருக்கு எவ்வளவு அந்த சிலுவை பாடுகளிலே எவ்வளவு வேதனைகளை அவர் சரீரத்திலே, மனவேதனைகளை, உடல் வேதனைகளை எவ்வளவு அனுபவித்தாரோ இதை நீ அனுபவித்தாக வேண்டுமே. நீ கிறிஸ்துவின் சிலுவைக்கும் சிலுவை பாடுகளுக்கும் பங்காளியாகவில்லை என்றால் நீ எப்படி பரலோகம் செல்வாய்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நீ உயிர்த்தெழுதலே மறுபடி பிறந்து பரலோகத்திற்கு எப்படி செல்வாய்? அவர் சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்து மறுரூபமாக்கப்பட்டு தான் பரலோகத்திற்கு சென்றார். இல்லை, எனக்கு இது ஒன்றும் வேண்டாம், எனக்கு கிறிஸ்துவின் ரத்தமும் வேண்டாம். தண்ணீரிலே முழுகுவதில் மட்டும் எனக்கு போதும். இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷை ஒன்றும் பேசவில்லை. யோவான் ஸ்நாபகன் அந்நிய பாஷை ஒன்றும் பேசவில்லை. முழுக்கு முனிவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நாட்டிலே ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நாபகனும் அந்நிய பாஷை பேசவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் அந்நிய பாஷை பேசவில்லை. அப்போஸ்தலர்களின் மூலமாய் பேசினவர் பரிசுத்த ஆவியானவர். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போது ஒரே பாஷையை 18 பாஷைகளாக பிரித்தவர், தாறுமார்களின் ஆவியை அனுப்பி ஒரே மொழியை 18 மொழிகளாக பிரித்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே 50ஆம் நாள் பண்டிகை என்று இறங்கி வந்தபோது அதே பரிசுத்த ஆவியானவர் தாம் பிரித்துவிட்ட அந்த 18 மொழிகளையும் ஒரே மொழியாக பேசினார். அப்போஸ்தலர்களிலிருந்து அப்போஸ்தலர்கள் வெறும் ஊடகம் மட்டுமே, பேசினவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தண்ணீர் ஸ்நானமும், யோவான் ஸ்நாபகன் இயேசுவுக்கு கொடுத்த தண்ணீர் ஸ்நானமும், பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் பேசின வெவ்வேறு பாஷையும் அதை நேராக தலைகளா மாத்திட்டீங்க. அந்நிய பாஷையும் எனக்கு பரலோகம் போறதுக்கு போதும்னா மற்றதெல்லாம் வேண்டாமா? கிறிஸ்துக்கள் இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது, இதை சொன்னால் எரிச்சல் வருகிறது. இவன் எங்கிருந்து புதிதாக வந்தான் என்று நீங்கள் வேதத்தை தியானிக்க மறக்கிறீர்கள். நீங்கள் பின்பற்றுகிற கோடீஸ்வர உலக செல்வந்தர்களான போதகர்கள் புரட்டு உபதேசங்களை செவிக்கின்பமானதும் மனதிற்கு பிடித்ததுமாயிருக்கிற அந்த செல்வச் செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை குறித்த செய்திகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். சத்தியத்தை மறுக்கிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள், சத்தியத்தை சொல்லுகிறவர்களை பகைக்கிறீர்கள். இதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், இவர்களை ஒன்றும் தேவன் அனுப்பினதாக வரலாற்றில் இல்லை, வேதாகமத்தில் இல்லை. அதான் சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை படித்தால் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. எரேமியா, எசேக்கியேல் முதலான தீர்க்கதரிசன புத்தகங்களிலே எரேமியா 17ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம்,
எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இங்கெல்லாம் படிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளையோ போதகர்களையோ தேவன் அனுப்பவில்லை. இவர்களெல்லாம் தங்கள் மன விருப்பத்தின்படி ஊழியத்திற்கு வந்தவர்கள். தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிறவர்கள். அப்போஸ்தலர்கள் வெறும் 12 பேர் தான். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். எப்படி ஐயா? வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படியுங்கள், 21ஆம் அதிகாரத்தை. அப்போஸ்தலர்கள் 12 பேர்களே. பரம எருசலேமின் வாசல்களில் முத்துக்களாய் இருக்கிற பதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் 12 அப்போஸ்தலர்களே. இவங்க எல்லாம் எப்படி முளைச்சாங்க? இயேசு கிறிஸ்து அனுப்பினாரா? அப்ப பரலோக ராஜ்யத்திற்கு இன்னும் அநேக வாசல்கள் இருக்கிறதா? இல்லையே. யோசிக்க மாட்டீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், ஊழியக்காரர்கள், உத்தம ஊழியக்காரர்கள், தேவன் பயன்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய பணிவிடை பாத்திரங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளிலும் இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற 12 கோத்திரங்களிலிருந்து 1,44,000 பரிசுத்தவான்கள் மீட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே அவர்கள் இன்னும் தோன்றவில்லை, அவர்கள் இன்னும் பரிசுத்தமாகவில்லை, மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 1,46,000 பரிசுத்தவான்களாகிய ஜீவனுள்ள தேவனுடைய கடைசி கால ஊழியர்கள் அனைவரும் யூதரிலிருந்தும் இஸ்ரவேலிலிருந்தும் சகல உலகத்தின் சகல ஜாதி ஜனங்களிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், பெயர் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் அது. அவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், உத்தம கிறிஸ்தவர்களாக வாழுவார்கள். அவர்கள் மறுபடி பிறந்து தேவனுடைய பரிசுத்தவான்களாக மாறுகின்ற போது தான் அந்த ஊழியம் தொடங்கும். அந்த கடைசி கால மகா பெரிதான ரட்சிப்பின் பணியை தொடங்கி நடத்துகிறவர்கள் அந்த 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகல மக்கள் இனங்களிலிருந்தும் யூதரிலிருந்தும் இஸ்ரவேலிலிருந்தும் புற ஜாதிகளிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற 1,44,000 பேர் தான். அவங்க மொத்தமும் யூதர்களிலிருந்து வருவதில்லை, இஸ்ரவேலர்களிலிருந்து 1,44,000 பேர் வருவதில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்காகத்தான் இந்த செய்தி. அங்கே சொல்லுகிறார், மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், அதாவது மகிமைக்குரிய மேன்மைக்குரிய காரியத்திற்கும், சாதாரண களிமண், அந்த களிமண்ணை காலின் கீழ் மிதித்து அந்த மண்ணினாலே ஒரு பாத்திரத்தை குயவன் செய்கிறான். இங்கே பரம குயவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் பூமியின் செம்மண்ணினாலே, களிமண்ணும் அல்ல, செம்மண், ஆதாம் என்றால் செம்மண், பூமியின் ஒரு பகுதியிலிருந்து களிமண்ணை கையில் எடுத்து தம்முடைய கையினாலே அந்த பரம குயவனாகிய தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மனுஷனை படைத்தார். இங்கே ஓமையாக சொல்லுகிறார், மண்பாண்டங்களை செய்கிற குயவன் ஒருவன் மிதியிட்ட களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனமான, அதாவது நல்ல காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பயன்படுத்துவதற்கு அந்த பாத்திரத்தை இரண்டையும் வெவ்வேறு தன்மை குணாதிசயங்கள் கொண்டதாக, தன்மைகள் கொண்டதாக அதை உருவாக்குவதற்கு, ஒருவேளை சைஸில் பெரிதாக இருக்கலாம், சிறதாக இருக்கலாம், அந்த தண்ணீரை, அந்த பாத்திரத்தை உருவாக்குவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவன். 22ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய கரத்தினாலே உருவாக்கி படைத்த மனிதனுடைய அந்த மனித சந்ததிகளிலிருந்து ஒரு மனிதனை எடுத்து அவனிடத்திலே தம்முடைய கோபத்தை காண்பிக்கவும். அவனிடத்தில் காண்பிக்கிறாருன்னா அதை உலக ஜனங்கள் அனைவரும் பார்த்து கற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவனிடத்திலே தேவன் கோபமாயிருக்கிறார், ஏன் தம்முடைய உக்கிர கோபத்தை
அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்திலே காண்பித்திருக்கிறார் என்பதை உற்று கவனிக்க வேண்டும். காரணம், அந்த மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அவனிடத்திலே தேவன் தம்முடைய கோபத்தின் தண்டனை தீர்ப்பை அனுப்புகிற போது இவன் இன்ன காரியங்களை செய்தபடியினால் இன்று அதற்குரிய அவைகளுக்குரிய தண்டனை தீர்ப்பை பெற்றிருக்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தேவன் ஒருவனிடத்திலே தமது கோபத்தை காண்பிக்கிறார், இன்னொருவனிடத்திலே ஒருவனுடைய தமது வல்லமையை காண்பிக்கிறார். வல்லமை, தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்களுக்கு உலகத்தாருக்கு காண்பிக்கும்படியாக ஒருவனிடத்திலே கோபத்தையும் ஒருவனிடத்திலே வல்லமையையும் காண்பிக்கிறார். அல்லது ஒரே மனிதனிடத்திலே அவனை தகுதிப்படுத்துவதற்காக, அவனை முதலாவது அவனிடத்தில் காணப்படுகிற குறைபாடுகளை, குற்றங்களை அவனை விட்டு அகற்றுவதற்காக அவனிடத்திலே கோபத்தை அனுப்பி தம்முடைய கோபத்தை காண்பித்து அவனுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவனை தண்டித்து சிட்சித்து சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி அவனை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்தி அவனிடத்திலே தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார், அல்லது தம்முடைய மகிமையின் வல்லமையை காண்பிக்கிறார். அவருடைய மகிமையின் வல்லமை கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என்கிற பொக்கிஷம், வல்லமை. அந்த வல்லமையை காண்பிப்பதற்காக ஒருவனை துன்புறுத்தி, யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமான், துன்மார்க்கன் அல்ல, அவன் நீதிமான், சன்மார்க்கன். தேவனை சாட்சி கொடுக்கிறார். அவனை உபத்திரவத்தில் அவனிடத்திலே தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கிறார். அவனை சாத்தானின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். அவனை உபத்திரவத்திற்கு உள்ளாக்குகிறார். அவனுக்குரிய எல்லாவற்றையும் பிடுங்கி போடுகிறார். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள், இவன் நீ பக்தி வேடதாரி, நீ தேவனுக்கு பிரியமானவனாக வாழவில்லை, அதனால் இந்த தண்டனை தீர்ப்புகள் உனக்குள்ளே வந்திருக்கிறது என்று அவனை சபிக்கிறார்கள், ஏளனம் கேவலப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த உபத்திரவ காலம் தேவன் தம்முடைய கோபத்தின் வல்லமையை அவனிலிருந்து விலக்குகிற போது அவனை முன்னிலிருந்ததை பார்க்கிலும் 2 மடங்கு ஐஸ்வர்யமானாக தேவன் தம்முடைய மகிமையின் மேன்மையை அவன் அந்த பாத்திரத்தின் மேல், யோபு என்கிற அந்த கிருபா பாத்திரத்திலே எந்த கிருபா பாத்திரமாகிய யோபுவுக்கு தண்டனை தீர்ப்புகளையும் கோபத்தையும் காண்பித்தாரோ அதே யோபுவை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய வல்லமையை அவனிலே காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், உன்னை தேவன் என்று தண்டிக்கிறார், என்னை உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டுக் கொண்டிருக்கிறார், உன்னை மற்றவர்கள் கேவலப்படுத்தும்படியாக, ஏளனம் செய்யும்படியாக, உன்னை நிந்தித்து தூசிக்கும்படியாக உனக்கு தண்டனை தீர்ப்புகள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது, நீ தரித்திரனாயிருக்கிறாய், ஏழையாயிருக்கிறாய், வியாதிப்பட்டிருக்கிறாய் என்றால் இது உன்னை தேவன் தகுதிப்படுத்துகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் என்பதற்கு அர்த்தம். உன்னை தம்முடைய கிருபா பாத்திரமாக தம்முடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிப்பதற்கு, உன்னை தகுதிப்படுத்துவதற்காக, நீ தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றப்படுவதற்காக உன்னை தேவன் தம்முடைய கோபத்தை உன்மேல் செலுத்தி உன்னை தண்டித்திருக்கிறார். உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு, தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி உன்னை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள். இதை புரிந்து கொள்ள சக்தி இல்லாத கிறிஸ்தவனே, நீ எதற்கு, நீ கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறாய், நீ சத்திய வசனங்களை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறாய்? வெறும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மேன்மை இவைகளுக்காக வெறும் வேதாகமம் இருக்கிறது என்றா? இல்லை. உன்னை ஐஸ்வர்யவானாக்குவதற்காக மட்டுமல்ல, உன்னை கனம் பொருந்தினவனாக, உன்னை மேன்மை பொருந்தினவனாக, தேவனுடைய மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ளுகின்ற தேவ புத்திரனாக உன்னை மாற்றுவதற்காக உன்னை வறுமையிலே வைத்திருக்கிறார், உன்னை தரித்திரத்திலே வைத்திருக்கிறார், உன்னை வியாதியிலே வைத்திருக்கிறார், உன்னிடத்திலே உன்னை துன்புறுத்துகிறார், உன்னை தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்கி இருக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற குறைகளுக்கு தக்கதாக, குற்றங்களுக்கு தக்கதாக உன்னை தண்டித்து உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக கோபத்தை உன்மேல் காட்டியிருக்கிறார். ஆனால் அதே உன்னை, அவருடைய கோபம் உன்னை விட்டு விலகுகிற போது உன்னை தம்முடைய மகிமையின் பாத்திரமாக, உன்னை கொண்டு பெரிய மகிமையான காரியங்களை உலகத்தின் ஞானிகளால், உலகத்தின் அறிவாளிகளால், உலகத்தின் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத, சக மனிதர்களால் ஆராய்ந்தறிய முடியாத பயங்கரமான மகிமையை தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் உன்னை கனப்படுத்துவதற்காக, உன்மேல் தம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக, உன்னை கொண்டு இந்த பூமியின் ஜனங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிப்பதற்காக உன்னை
தகுதிப்படுத்தி உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவ உலகம் போதிக்கிற உன்னை ஐஸ்வர்ய தரித்திரனாக இருப்பதற்கு, ஏழையாக இருப்பதற்கு, வறுமையிலே இருப்பதற்கு, வியாதி படுக்கையிலே இருப்பதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று உன்னை ஏமாற்றுகிறான் என்றால் அவன் பணக்காரன், செல்வந்தனாவதற்காக, உலக புகழை பெற்றுக் கொள்வதற்காக. உலகத்தின் ஞானிகள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் பல இடங்களிலே எச்சரிக்கிறது. உலக ஞானிகளுடைய தத்துவங்களை கேளாதிருங்கள், சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ புறஜாதியானாக இருக்கலாம், தீட்டுப்பட்டவனாக இருக்கலாம், தீண்டத்தகாதவனாக இருக்கலாம், உயர் ஜாதியானாக இருக்கலாம். தேவன் யாரையும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதை புரிந்து கொள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ரோமன் என்றும் தேவனிடத்திலே நீ தீண்டத்தகாதவன் என்றும் பட்சபாதம் இல்லை. தேவன் எல்லா ஜனங்களில், எல்லா மக்கள் கூட்டத்தில் இருந்தும், எல்லா ஜனங்களிலிருந்தும், எல்லா ஜாதிகளிலிருந்தும் தம்முடையவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது உணர்ந்து கொள். நீ சத்தியத்தை அடிப்படையிலே சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஞானம் உனக்கு வேண்டும். அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், தாம் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கின, அதாவது தெரிந்து கொண்ட கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய். எதற்கு? தேவன் உங்களை தெரிந்து, இந்த பூமியின் ஜனங்கள் நடுவில் இருந்து தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மேல்குடி மக்கள், உயர்ஜாதி மக்கள், தங்களை தேவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், இவர்கள் எல்லாரிலும் இருந்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக தம்முடைய மகிமையின், யாருடைய மகிமையின்? உலகத்தின் மகிமையை அல்ல, உலகத்தாருடைய மகிமையை உண்மையில் வைப்பதற்காக அல்ல, தேவன் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை, அந்த திரண்ட பொக்கிஷத்தை உன்மேல் வைத்து உன்னை இந்த பூமியின் ஜனங்களின் நடுவில் மகிமைப்படுத்துவதற்காக, அதன் மூலமாய் தேவன் ஒருவர் இருக்கிறார், உன்னை கனப்படுத்துகிற, உன்னை மேன்மைப்படுத்துகிற, உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த பூமியின் ஜனங்கள் கண்டுகொள்வதற்காக உன்னை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும். ஐஸ்வர்யம்னா அவருடைய ஐஸ்வர்யம், பொக்கிஷம், செல்வம். உலகத்தின் அழிந்து போகிற பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் ஆகிய உலகத்தின் நிலங்கள், புலங்கள், கட்டிடங்கள் அல்ல. இவைகளெல்லாம் ஒரு நாளில் பாழாய் போகும், நாசமாய் போகும். ஆனால் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியின் பொக்கிஷம். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களாகிய எங்கள் சரீரங்களிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்? முந்தின வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என்னும் பொக்கிஷம் என்கிற வல்லமையை அவர் இந்த மண்பாண்டங்களாகிய எங்கள் சரீரங்களிலே பிரகாசிக்க செய்தார். இதைகளை மண்பாண்டங்களாகிய இந்த மண் சரீரங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவின் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் பொக்கிஷம், வல்லமை. அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். கர்த்தரின் பெயரால், ஊழியங்களின் பெயரால் காணிக்கை வாங்கி நீ உலக கோடீஸ்வரன் ஆவதற்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை நீயே அழித்துக் கொள்ள வகை தேடிக் கொண்டிருக்கிறாய். மறந்து விடாதே. அவர் சொல்லுகிறார், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்கிற போது, புறப்படுங்கள், புறப்படுங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, பாபிலோனின் அசுத்தாவிகளின் நடுவில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். படிச்சிருக்கீங்களா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், புறப்படுங்கள், புறப்படுங்கள், கர்த்தருடைய
பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு ஓடி வாருங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 52 அதிகாரம் 11 புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். எங்கிருந்து? பாபிலோனின் அசுத்தாவிகளின் குடியிருப்புகளில் இருந்து, அசுத்தாவிகளின் புரட்டு உபதேசங்களில் இருந்து, பொருளாசை எனும் தீட்டான வஸ்துக்களில் இருந்து, பொருளாசை தீட்டான விக்கிரகம், பொருளாசையை பண ஆசையை தூண்டுகிற அருவருப்பின் உபதேசங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்னால் வழிகாட்டியாகவும் உங்கள் பின்னாலே பாதுகாவலராகவும் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புவோம். செவிக்கின்பமான செய்திகள், மனதுக்கு பிடித்தமான ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களின் செய்திகள் உங்களை பரலோகத்திற்கு நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் விருப்பமாய் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் வல்லமையை உங்கள் மேல் வெளிப்படுத்தி காண்பிக்க விருப்பமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் நித்திய அழிவு நித்திய மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்ட உங்களை, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள், அழித்து போடுவதற்காக, நித்திய நரகாக்கினியிலே தள்ளப்படுவதற்காக, உங்கள் நடக்கையினாலே நீங்கள் உங்களை ஏற்படுத்தி கொண்ட உங்களை அவர் தம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொண்டு உங்கள் மேல் நீடிய சாந்தத்தோட, நீடிய பொறுமையோட, அமைதியாக, இவன் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய மகள், இவள் என்னுடைய மகன் என்கிற அந்த நீடிய பொறுமையோட ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கடாட்சிப்பது போல் உன் ஆவிகள் பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் உன்னை கடாட்சிக்கிறார். உன்மேல் பொறுமையாயிருக்கிறார், உன்மேல் அமைதியாயிருக்கிறார், உன்மேல் கிருபையாயிருக்கிறார். இருந்து நீடிய சாந்தத்தோடு இருக்கிறார். மிகுந்த பொறுமை, கடைசி நொடி வரையிலும் உன்மேல் பொறுமையாயிருந்து உன்னை மீட்டு கொள்ள பிரயாசப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், அழிவுக்குத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள், இதென்ன பணிவிடை பாத்திரங்கள் என்றால் மனிதர்கள் உன்னை ஊழியக்காரனாக, உன்னை ஊழியக்காரியாக மாற்றும்படியாய், தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய பணிவிடைக்காரனாக உன்னை மாற்றும்படியாய் உன்மேல் அவர் மிகுந்த பொறுமையுள்ளவராய், சாந்தமுள்ளவராய், கிருபையுள்ளவராய் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் இந்த உலகத்தை அவர் அழிக்காமல் விட்டிருக்கிறார் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் மேல் புற ஜாதிகளிலிருந்தும் தீட்டானவர்களிலிருந்தும் தீண்டத்தகாதவர்களிடமிருந்தும் பல ஜாதிகளிலிருந்தும் யூதரிலிருந்தும் இஸ்ரவேலிலிருந்தும் தேவனை துரோகித்த, தேவனுக்கு வெளிப்படையாக துரோகம் பண்ணின யூதர்களிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை அவர் மீந்த சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு உங்களுக்காக காத்திருக்கிறார். பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற போது 2 பேதுரு 3 அதிகாரத்தில் தேவன் தாமதிக்கிறார் என்றால் தாம் தெரிந்து கொண்டவர்களில் ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி தாமதிக்கிறார் என்றால் உங்களை அவர் இன்னும் மீட்டு கூட்டி சேர்த்துக் கொள்ள ஆவலாயிருக்கிறார். நீங்கள் அழிந்து போகக்கூடாது, நீங்கள் நித்திய அழிவுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, நீங்கள் கோபாக்கினை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதோ வருகிறார் 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 என்று சொல்லியும் அவர் இன்னும் தாமதிக்கிறார் என்றால் உன் ஆத்மா மீட்டு ரட்சிக்கப்படுவதற்காக உனக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள் சகோதரனே, சகோதரியே. நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக என்று நீ நினைத்துக் கொள்ளலாம். இல்லை, அவர்கள் தெய்வ நம்பிக்கையோடு சிலைகளிலே தெய்வத்தை தேடுகிறார்கள். மனித கரங்களால் செய்து வைத்து அவைகளை தெய்வம் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால்
அன்பான கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, விக்கிரகம் என்கிற பொருளாசை, விக்கிரகம் என்கிற பண ஆசை, விக்கிரகம் என்கிற சம்பாத்திய இச்சை உன் இருதயத்திற்குள்ளே நரகலான விக்கிரகமாய், அருவருப்பான சிலையாய் நிறைந்திருக்கிறது என்பதை மறந்துவிட்டு சிலை வணக்கக்காரர்களை நீ சாடுகிறாய், குற்றம் சுமத்துகிறாய், எதிர்க்கிறாய், அவர்களை தூசிக்கிறாய். மறந்து விடாதே, உன் இருதயத்திற்குள்ளே அக்கிரமம் நிறைந்த அருவருப்பான சிலை வணக்கம் என்கிற பொருளாசை, பண ஆசை, சம்பாத்தியை உன் இருதயத்திற்குள்ளே தீட்டான வஸ்துக்களாய் நிறைந்திருக்கிறதே. இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் பிறனுடைய, அடுத்தவன் தலையில் இருக்கிற தூசியை எடுத்து போட வகைவா. முதலாவது உன் கண்ணுக்குள்ளே, உன் இருதயத்திற்குள்ளே சிலை வணக்கம், பொருளாசை, பண ஆசை, சம்பாத்தியை, சொத்து, பணம், பணம், புகழ், பெருமை என்னும் விக்கிரகம் உன் இருதயத்திற்குள்ளே நிறைந்து கிடக்கிறதே. நீ மற்றவர்களை எப்படி பாவி என்று தீர்க்கலாம்? மனம் திரும்ப மாட்டாயா? உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னையும் தேவன் தம்முடைய மகிமைக்குரிய பாத்திரமாக மாற்ற நினைக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 24ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் என்கிற இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முதலாவது அவன் உன்னை போல் எத்தனும் ஏமாற்றுக்காரனாகத்தான் இருந்தான் யாக்கோபு. மறந்து விடாதே. தன் தகப்பனை ஏமாற்றினான். தாயின் துணையோடு, தாயின் உதவியோடும் துணையோடும் தகப்பனை ஏமாற்றினான். யாக்கோபுடைய ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவை போல் வேடம் அணிந்து கொண்டான். வேடம் அணிந்து தன்னை தகப்பனுக்கு முன்பாக நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனுக்கு ருசியான பதார்த்தங்களை படைத்து ஏசாவுக்குரிய ஆசீர்வாதங்களை திருட்டுத்தனமாக வாங்கி கொண்டவன் இந்த யாக்கோபு. இதற்கு துணை நின்றவள் அவனுடைய தாய் ரெபெக்காள். தாயின் துணையோடும் உதவியோடும் ஆலோசனையோடும் தமையனுடைய சாயலை, அவனுடைய வடிவத்தை தான் எடுத்துக்கொண்டு தகப்பனுக்கு முன்பாக தகப்பனையும் ஏமாற்றி தகப்பனிடமிருந்து சகோதரனுக்குரிய, தன் மூத்த தமையனுக்குரிய ஆசீர்வாதங்களை வஞ்சகமாய் வாங்கி கொண்ட எத்தனும் ஏமாற்றுக்காரனும் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபைத்தான் தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீயும் அந்த யாக்கோபை போல் தான் இருக்கிறாயே, இல்லை என்று சொல்லுகிறாயா கிறிஸ்தவனே? உன் மனசாட்சியை தொட்டுப்பார். நீயும் கிறிஸ்தவன் என்று பெயர் தரித்துக் கொண்டு உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, உன் பெற்றோரை நீ ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னையும் மீட்டு ரட்சிக்க, உன்னையும் தெரிந்து கொண்டு பரிசுத்தவானாக மாற்ற, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை உனக்கு தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவலுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே உனக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மறந்து விடாதே. நீ தீட்டானவன் அல்ல, நீ தீட்டானவனாக இருக்கிறாய். உன்னை நீயே தீட்டுப்படுத்தி கொண்டாய். நீ புறஜாதியான் அல்ல, நீ யூதனும் அல்ல, நீ இஸ்ரவேலனும் அல்ல. நீ இந்த உலகத்தில் இருக்கிற 4600க்கு அதிகமான ஜாதிகளில் ஒருவன். நீ எந்த ஜாதியானாக இருந்து விட்டு போ. யூதனாக இருந்து விட்டு போ, கிரேக்கனாக இருந்து விட்டு போ, ரோமனாக இருந்து விட்டு போ, யாராகவும் இருந்து விட்டு போ, தீண்டத்தகாதவனாக இருந்து விட்டு போ. ஆனால் கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை. உன்னையும் இந்த சகல ஜாதிகளிலும் இருந்து தேவன் தம்முடைய ஊழியம் பணிவிடை பாத்திரங்களாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக அநேகமாயிரம், 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அதில் ஒருவன் நீயாக இருக்கலாம். மனம் திரும்பு. உன் தீய வழி நடத்தையை விட்டு பொருளாசை எனும் பொருளாசை, ஐஸ்வர்யம், செல்வம், சம்பத்து என்கிற ஆடம்பரம் என்கிற இந்த பொருளாசை, இந்த விக்கிரகங்களை உன் இருதயத்திலிருந்து கிழித்து தூர எறிந்துவிட. இனிப்பு தடவிய, செவிக்கு இன்பமான, மனதுக்கு பிடித்தமான புரட்டு உபதேசங்களை விட்டு விலகு, வெளியேறு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தம்முடைய பணிவிடை பாத்திரமாக, தம்முடைய வாயாக உன்னை மாற்ற விரும்புகிறார். அவர் புறஜாதிகளில் இருந்தும்
யூதரிலிருந்தும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைப்புக்கு செவி கொடு, மனம் திரும்பு, அவர் கரத்திலே விழுந்து விடு என்று கூறி இந்த செய்தியை நான் இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் நீ கர்த்தருடைய பணிவிடை பாத்திரமாக, கர்த்தருடைய கிருபையின் பாத்திரமாக, கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படுகின்ற பாத்திரமாக நீ மாற விரும்புகிறாய் என்றால் இப்பொழுதே தீய வழிகளை, பொருளாசையின் போதனைகளை விட்டு, பண சம்பாத்தியம், உலக சம்பாத்திய இச்சைகளின் புரட்டு உபதேசங்களை விட்டு வெளியேறு. சத்தியத்திற்கு திரும்பு, சத்திய வசனத்திற்கு திரும்பு, வசனமாகிய கிறிஸ்துவனிடத்திலே திரும்பு, வார்த்தையாகிய கிறிஸ்துவனிடத்திற்கு வா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.